4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1வது புஸ்தகம் 4வது வசனம் சொல்லுது, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தால் நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, என்னை இழுத்து கொள்ளும், நான் உமக்கு பின்னே ஓடி வருவேன். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த வேத பகுதியினுடைய இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மணவாட்டி குறிப்பாய் மணவாளனோடு தனித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தால் நாங்கள் களிகூறுகிறோம், அவருடைய நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? ஒரு மணவாட்டி கர்த்தரோடு இருக்கக்கூடிய நேரங்களை ஒதுக்க வேண்டும், அல்லது அந்த நேரங்களை வாஞ்சிக்க வேண்டும். அததான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு தனிமையாயிருப்பது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம், சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட ஜெபம் நமக்கு அவசியம். அவன் தனித்து ஆண்டவரோடு இடைபடுகிற நேரங்களை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த நேரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் கெப்பாசிட்டி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய கெப்பாசிட்டி எப்படின்னா, எவ்வளவு நேரம் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் உட்கார முடிகிறதோ, அவ்வளவு தனித்து உட்கார முடிகிறதோ, அந்த நேரங்கள் எல்லாம் அந்த மனிதனுடைய கெப்பாசிட்டியா இருக்கிறது. அதனால பைபிள் சொல்லுது, ராஜா என்னை தமது அறைக்குள் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் மகிழுகிறோம். அப்போ தனிப்பட்ட ஒரு உறவு ஒரு சபைக்கு தேவை. ஒரு ஆத்மா ஆண்டவரோடு தனித்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு வேற ஆராய்ச்சியாளர் சொன்ன ஒரு காரியத்தை கேட்டேன். ஆண்டவரோடு தனித்திருக்காத மனிதன் பாவத்தில் விழுவான் என்று சொல்லியிருக்கிறார். அவன் அதிலும் ரகசிய பாவங்களில் விழுவான் என்று சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கடவுளோடு தனித்திருக்கும் போதுதான் கடவுளோடு ஒரு ஐக்கியப்பட முடியும். ஆண்டவருக்கு நமக்கும் இடையே உள்ள உறவு அதிகரிக்கும். அந்த உறவு அதிகரிக்கிறதுக்காக தான் தேவனோடு தனித்திருக்கிற கூடிய ஒரு நேரம் நமக்கு தேவை. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். 3வது வசனம் சொல்லுது, உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது. ஆண்டவர் மோசே அழைக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ காலையிலே எழும்பி வா, காலையிலே மலையில ஏறி வா, சீனாய் மலையில் ஏறி வா. ஆனா வரும்போது யாரையும் அழைச்சு வராது. நீ மட்டும் தனியா வா. அந்த மலையில எந்த மனிதனும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சில நேரங்களில் கடவுள் நமக்கு சில ரகசியங்களை பேச விரும்புகிறார், சில வெளிப்பாடுகளை தர விரும்புகிறார். கீழே வசனங்களை நீங்கள் வாசித்தால் அநேக வெளிப்பாடுகள் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுவதற்காய் கடவுள் ஒரு மனிதனை தனிமையாய் அழைக்கிறார். தனித்து ஜெபிக்கிற ஒரு நிலை, அல்லது தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அறைகளில் தனியாக இருக்கக்கூடிய மணவாட்டியின் மணவாளனுடைய நிலை. அதான் இங்க சொல்றாரு, இயேசுவும் சபையும் தனித்து இருக்க வேண்டும். இங்க சொல்றாரு, நீ யாரையும் அழைச்சிட்டு வராதே, தனிமையாவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆராதனைகளில் பல விதங்கள் இருக்கு. அதிலே தனிமையின் ஆராதனை ரொம்ப முக்கியம். என்னாகும் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 12வது அதிகாரம், என்னாகமம் 12வது அதிகாரம், அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் அவனுடைய சகோதரியாகிய மிரியாமும் பேசுகிறார்கள், மோசேயினுடைய மனைவி நிமித்தமாய். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அவர்கள் மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். மனைவிக்கு பிரச்சனைனா மனைவிட்ட மட்டும் பேசிக்கணும். அல்லேலூயா. ஆனால் இப்போ பேச ஆரம்பிக்கிற யாரு? மோசே. அப்போ ஆண்டவருக்கு கோவம் வந்துட்டு சொன்னார், நீங்கள் 3 பேரும் தனித்து வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. ஜனங்களை விட்டு தனியாவா. சில நேரங்களில் கடவுள் நம்மை தனியாய் வரும்படி அழைக்கிறார். அப்போ அந்த தனித்து போராடுகிற அல்லது தனித்து பண்ணுகிற ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.
அதனால தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் சொல்லுகிறது, நேசர் என்னை அறையில் அழைத்து கொண்டு வந்தால் அவருடைய நேசத்தால் நான் மகிழ்ந்திருக்கிறேன், அந்த நேசம் பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 32வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 32வது அதிகாரம் அதிலே நீங்கள் வாசித்தால் 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். ஆண்டவருடைய வசனத்தை பாருங்கள். யாக்கோபு என்கிற மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சகோதரனை சந்திக்க போகிறான். போகும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. 22வது வசனத்திலே, ராத்திரியில் எழுந்திருந்து, ராத்திரியிலே அவன் தூக்கத்தை விட்டு எழும்பினான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எழும்பி தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அப்படி ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு யாக்கோபு மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவனுடைய ஒரு நேரம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தேவனோடு ராத்திரி முழுவதும் அல்லது இரவு முழுவதும் ஆண்டவரோடு போராடுகிற ஒரு அனுபவம். ஏன்னா அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அடுத்த நாள் என்ன சம்பவிக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா இவனுடைய நிலைமை தனித்து கடவுளோடு போராடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க சில நேரங்களில் போராடும் போது தனிமையாத்தான் போராடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் உங்களை புரிஞ்சிக்க முடியாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. சில காரியத்துக்கு நம்ம ஜெபிப்போம் பாருங்க, எல்லாரும் நம்மை புரிஞ்சிக்க மாட்டார்கள். அதனால நாம பண்ற ஜெபமும் நாம பண்ற போராட்டமும் சிலருக்கு பரியாசமா தெரியும், சிலருக்கு அது ஒரு அருவருப்பாய் தெரியும். இதெல்லாம் போய் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம் கண்ணீர் விடும்போது சிலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு புரியாது. ஆமென், அல்லேலூயா. அவங்கள என்ன செய்யாது? புரியாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல்லு வலியும் தலைவலியும் வந்தாதான் அடுத்தவனுக்கு வரும்போது அது பெருசாக தெரியாது. அடுத்தவனுக்கு வரும் என்னடா பல்லு வலி என்னடா தலைவலியும்பா. ஆனால் தனக்கு வரும்போது தான் ஐயோ அப்போன்னு கூப்பிடுவோம். அல்லேலூயா. இங்கே பைபிள் சொல்லுது, நம்ம சில நேரங்களில் தனியாக போராட வேண்டியது அவசியம் இருக்குது. ஏன்னா நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இவன் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு ஜெபம் பண்ணுறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனைவிமார் கூட இருந்துன்னா என்ன நடந்திருக்கும்? பேசாமல் படுத்து தூங்குங்களேன். எவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ணுவீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் படுத்து தூங்குன்னு சொல்லியிருக்கான். பிள்ளைகள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? அப்பா ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். அவன் நைட்டு யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான். அதனால அவ்வளோத்து பேர் அக்கறைப்படுத்திட்டு தனிமையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை தேடினான். சோத்திரம். வேதம் சொல்லுது, அவனை பார்க்கறதுக்கு தேவன் இறங்கி வந்தார். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. அந்த பகுதி முழுவதையும் வாசித்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் அவனுக்காய் இறங்கி வந்தார். தேவன் அவனுக்காய் வெளிப்பட்டார். வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் கடவுளோடு போராடும் போது, தனித்து போராடும் போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி, சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனிமையாய் போராடின அல்லது தனிமையாய் ஜெபம் பண்ணின நேரங்கள் அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினா, அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணினா. அநேக நேரங்களில் இயேசுவுடைய ஜெபங்கள் எல்லாம் தனிமையாய் இருந்தது. அல்லேலூயா. பிதாவோடு கூட சில காரியங்களை பேசும்படியா, பிதாவோடு கூட ஐக்கியப்படும்படியா, ஊழியத்தை குறித்த சில ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் எல்லாரையும் கூட்டு போகல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தனிமையாக உட்கார்ந்தான். சில நேரங்களில் நாம் சில ரகசியங்களை அறிவதற்கு தனிமையாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தால், அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அல்லேலூயா.
கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதன் கடவுளோடு தனிமையா இருக்கிறானோ அவன் எதையும் தாண்டுவான். நம்புறீங்களா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தேவனோடு தனிமையா போராடுகிறானோ அந்த மனிதன் எதையும் தாண்டுவான். எந்த கடலையும் தாண்டுவான், காற்றையும் தாண்டுவான், எந்த போராட்டங்களையும் தாண்டுவான். இங்க அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் தனிச்சிருங்க. ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனோடு தனிமையா இருக்கக்கூடிய அந்த நேரங்கள், அதை தான் இங்க உன்னதப்பட்டு சொல்லுது. அந்த நேரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதை ஒரு மணவாட்டி வாஞ்சிக்க வேண்டும். அப்படியே உன்னத பாட்டுக்கு வாங்க. அடுத்த ஒரு பகுதி எழுதப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டின் புஸ்தகம். அதிலே 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 3வது வசனத்தை வாசிக்கும் போது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதிலே அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அடுத்து ஒரு பகுதியை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு சபை அல்லது ஒரு விசுவாசி எப்படி கடவுளிடத்தில் எதை குறித்த வாஞ்ச வேண்டும்? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதனுடைய நிழலிலே அல்லது இந்த கிச்சிலி மரத்தின் நிழலிலே நான் உட்கார விரும்புகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமா இருக்கிறது. அந்த கனி எனக்கு ரொம்ப ருசிகரமா இருக்கிறது. இப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, எல்லா மரங்களும் இருந்தாலும் இந்த கிச்சிலி மரம் என்கிறது வித்தியாசமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த மரம் எல்லா காட்டு மரங்களிலும் வித்தியாசமா இருக்கிறது. இப்போ மணவாட்டி என்ன சொல்லுகிறாள்னா, எத்தனை பேர் இருந்தாலும் என்னுடைய மணவாளன் விசேஷித்தவர். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் என் இயேசு விசேஷித்தவர். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு சபை ஒரு மணவாட்டி நேசரை விசேஷித்தவராய் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அதனுடைய நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு எப்படி இருக்கான்? மதுரமா இருக்கிறது. அப்ப கிச்சிலி மரத்தினுடைய கனியின் மரத்தின்களை உட்கார்ந்து இருக்கிறேன். அதனுடைய கனி எனக்கு மதுரமா இருக்கிறது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை. நேசர் எல்லா மரங்களையும் விட கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி எல்லாருக்குள்ளும் இயேசு வித்தியாசமா இருக்கிறார். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் வித்தியாசம் என்பதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த கனியை நான் ருசித்தேன். ஆமென், அல்லேலூயா. இயேசு வித்தியாசமானவர் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ருசித்து பார்த்தா தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இல்லைன்னா எல்லாரையும் போல அவரும் ஒருத்தர். எல்லாரையும் போல அவரும் ஒருத்தர். அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லுவோம். ஆனா எத்தனை பேர் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, பாதி நல்லவர்னு சொன்ன பாதி பேர் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இல்லை. என்ன காரணம் தெரியுமா? ருசிக்கல. அதான் பிரச்சனை. பிரைஸ் எல்லாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், இயேசுவை குறித்து எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார்கள். அவர் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார்னு தெரியும். ஆனா எனக்கு செஞ்சாரா? நான் ருசித்தேனா? அதனால தான் சங்கீதம் 34 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியம். இங்க பைபிள் என்ன சொல்லுது? ஒரு சபை கிறிஸ்துவை ருசி பார்த்த சபையா இருக்கணும். கிறிஸ்துவை ருசி பார்க்கணும். அப்பதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, நிழலிலே வாஞ்சி உட்காருவே. எல்லாராலும் உட்கார முடியாது. எல்லாராலும் ஜெபிக்க முடியுமா? மறுபடியும் கேட்கற முடியாது. எல்லாராலும் பைபிள் படிக்க முடியுமா? முடியாது. எல்லாராலும் சர்ச்சுக்கு வர முடியுமா? முடியாது. எல்லாராலும் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. என்ன காரணம்? ருசிக்காத யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ருசிக்காத யாரும் உட்கார முடியாது. ருசிக்காத யாரும் தேவனுடைய நிழலிலே தங்க முடியாது. அதனால தான் இங்க பைபிள் சொல்லுது, என் கடவுள் எல்லாரையும் விட விசேஷித்தவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். கிச்சிலி மரம் எல்லாவற்றிலும் விசேஷித்தது என்பதை அதன் கனிகளினால் நான் ருசி பார்த்தேன். என் நேசருக்குள்ள வேதம் சொல்லுகிறது, குமாரருக்குள்ள என் நேசர் பெரியவர் அல்லது என் நேசர் விசேஷித்தவர் என்பதை நான் ருசிச்சதுனால சொல்றேங்க. அல்லேலூயா. இயேசுவை ருசிச்ச எந்த மனிதனையும் இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது. அவன் இயேசுவோடு தான் உட்காருவான். இந்த உலகத்தோடு அவன் இருக்கிறதில்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவான். என்ன காரணம் தெரியுமா? அவன் கண்டு கொண்ட ருசி. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சபையினுடைய வாஞ்சை எப்படி தெரியுமா?
ருசி பார்க்கிற ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, அவரோடு தனித்திருக்கக்கூடிய வாஞ்சை. 2வது, அவரை அறிந்து அவர் விசேஷித்தவர் என்பதை ருசி பார்க்கிற அனுபவம், வாஞ்சை. அந்த வாஞ்சை இருக்கும்போது நாம் நிச்சயமாய் மணவாட்டியாய் மாறுவோம். இயேசுவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மணவாட்டி இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மணவாட்டி தேவனோடு தரித்திருக்கிற நேரங்களை அறிந்து கொள்ள வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் என்ன அழகாய் சொல்லுகிறது. வேதம் என்ன அழகாய் சொல்லுகிறது. அவர் என்னை தம்முடைய அறைக்குள் அழைத்து கொண்டு போனார். ஹல்லேலூயா. நாங்கள் உமக்குள் களி கூறுவோம். அந்த அறைக்குள் அழைத்து அவரோடு இணைந்திருக்கிற அந்த தனிமையின் நேரங்கள், யாரும் உங்களை புரிஞ்சிக்காம இருக்கிற நேரங்கள், யாரும் உங்களை அறியாதிருக்கிற நேரங்கள், யாரும் உங்களை ஸ்தோத்திரம் தேடாத நேரங்கள், இயேசு உங்களோடு இருப்பா. இயேசு உங்களை பலப்படுத்துவா. யாக்கோபு தன்னுடைய இருதயத்தின் பாரத்தோடு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய அண்ணனுடைய கோபத்தையும் நினைத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்தான். கூட இருந்தவர்களுக்கு அது புரியுதோ இல்லையோ, ஜனங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ, ஆனா ஆண்டவருக்கு அது தெரிந்தது. அதனால ஒரு புருஷன் அவரோடு போராடி கொண்டிருந்தான். காலை வரைக்கும் அவனை ஆசீர்வதித்து சென்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்திருக்கிற ஒரு மனிதன் எதையும் தாண்டுவா. இயேசு தனிமையில இருந்தார், கடலை தாண்டி நடந்து போனா. இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் தாண்டுவதற்கு ஒரு மனிதனால் முடியும் என்றால் அந்த மனிதன் இயேசுவோடு இருக்கிற மனிதனா இருப்பான். ஹல்லேலூயா. மணவாளனோடு இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை உள்ள மனிதனா இருப்பான். அவனை தான் எந்த கடலும் எந்த காற்றும் எந்த எதிர்காற்றும் தடுத்து நிறுத்தாது. அந்த காற்றின் நடுவில் அவன் நடந்து போவான். ஹல்லேலூயா. அந்த காற்றின் நடுவில் அவன் தாண்டி செல்வான். அந்த பிரச்சனையின் நடுவில் அவன் தாண்டி செல்வான். அவன் தான் தேவனோடு இருக்கிற மனிதன். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு தேவனோடு தனிமையில இருக்கிற மனிதனுக்கு வெளிப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு வெளிப்படும். தேவனோடு இருக்க விரும்புறீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம், நல்லது, கண்டிப்பா செய்யணும். ஆனா நம்முடைய தனிமையின் நேரங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களா? தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, அந்த வாஞ்சை தான் ஒரு சபையின் வாஞ்சையாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எத்தனை பேர் இருந்தாலும் என் நேசரை நான் அறிந்திருக்கிறேன். காட்டு மரங்களுக்குள்ள எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, ஆனா கிச்சிலி மரம் என்கிறது விசேஷித்த மரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிச்சிலி மரம் என்கிறது விசேஷித்த மரமாய் இருக்கிறது. அதுபோல் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் உலகத்தில் இருந்தாலும், எத்தனை கர்த்தத்துவங்கள் உலகத்தில் இருந்தாலும், என் கர்த்தர் விசேஷித்தவர். ஹல்லேலூயா. என் இயேசு விசேஷித்தவர், என் தேவன் விசேஷித்தவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா? எப்படி விசேஷித்தவர்கள் என்பதை கண்டுபிடிப்பீர்கள்? அவரை ருசி பார்த்தா தான் தெரியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அது புரியாது, எல்லாருக்கும் அது தெரியாது. எல்லாரும் இயற்கையா கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்றாங்க, ஆண்டவர் பெரியவர் என்பதை சொல்றாங்க. ஆனா பிரச்சனை வரும்போது காணாம போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அதன் கனியை நான் ருசித்திருக்கிறேன், அதனால சொல்லுகிறேன், நான் அவருடைய நிழல்ல தான் இருப்பேன், அவருடைய சமூகத்துல தான் உட்காருவேன், அவருடைய பாதத்துல தான் உட்காருவேன். யார் உட்கார்றாங்களோ இல்லையோ, யார் வர்றாங்களோ இல்லையோ, யார் இயேசுவை தேடுறாங்களோ இல்லையோ, ஆனா உண்மையான ஒரு திருச்சபை, உண்மையான ஒரு மணவாட்டி ஆண்டவரை தேடுவாள். ஹல்லேலூயா.